எப்பொழுதும் வீரதீர செயல்கள் செய்து வெற்றி பெறும் மேசராசி அன்பர்களே. முதல்ல இந்த சனிப்பயிற்சி 2025-27 வருது. இதுக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்லிக்கணும். அது ஏங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இந்த சில வருடங்களாக இருந்த தொந்தரவுகள், மன நெருக்கடி, அதெல்லாம் விலக போகுதுன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ தான் கேள்வி வரும், என்னங்க 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குங்கிறாங்க, இந்த மாதிரி வருதா? அதுக்குண்டான தகவல்கள் உள்ளே கொடுத்துருக்கேன். இது ஒரு லக்கான விஷயங்கள் இந்த ராசிக்கு நடக்குது. அது எப்படிங்கிறது பார்ப்போம். குறிப்பாக 2வது ஸ்தானத்தையும் பார்க்குறார், 6வது ஸ்தானம் உங்கள் பாக்கியஸ்தானம் 9ஐயும் பார்க்குறார். இதில் என்னென்ன நடக்குது? இது இடையில பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வேறு நடக்க போகுது. இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். முக்கியமாக மார்ச் 29 நைட், மார்ச் 30ன்னு வச்சுக்கோம், அதிலிருந்து 2025 நடந்து 2027 வரைக்கும் நடக்குதுங்க. இதில் நிறைய விஷயங்கள் சாதகமாக பயன்படுத்தி கிளவராக இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. வாய்ப்புகள், சொத்து சோங்கள், அதை பற்றிலாம் ஒன்றுனா பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போன வீடியோக்குள்ளே நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. போன மாத வீடியோ பலன்கள் அதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்க போகிறது வேலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்கிறேன்னா, 12இல் சனி இருந்து உங்கள் 6ஆம் இடத்தை பார்வை செலுத்துகிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது அதாங்க வேலை, நோய், கடன், நமக்கு ஏற்படுகிற பகை, இது எல்லாத்தையும் அங்கே தான் குறிக்குது. சனி இங்கிருந்து பார்க்கறனால, விரயஸ்தானத்திலிருந்து பார்க்கறனால உங்கள் எதிரிகள் விலகக்கூடிய அம்சம் உண்டு. 12ஆம் இடம்ங்கிறது அயன சயனஸ்தானம், வெளிநாட்டு ஸ்தானம். அதுதான் கட்டில் ஸ்தானமும் இங்கே தான். இது பர்மிட் பண்ணாமல் எதுவும் நடக்காது. காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் வேறு. அப்போ அவங்க 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைய போகிறது. 6-12 தொடர்பு வரும்போது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டு. தொலைதூரம் சென்று வர வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது. கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு வழிவகை செய்யும். இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், நேர்மையாக பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. புதுசாக ஒன்று படிக்க வைக்கும். 7.5 சனி எப்போவுமே என்ன பண்ணால் அனுபவத்தை கொடுக்கும், ஏதோ ஒன்று படிக்க வைக்கும். அப்போ நீங்கள் படிக்க போகிறீங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஏதோ ஒரு விஷயத்த நான் படிக்க மாட்டேன், யார்கிட்டையும் கொஞ்சம் அடிபணிஞ்சு போக மாட்டேன்னா இந்த கிரகம் இத்தனை வேலை செஞ்சிடும். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். சரி, இப்போ ஒவ்வொன்று திருமணம் அப்படி ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் வருமானம், உயர் பதவி நிச்சயமாக உண்டு. வளர்ச்சிகள் அமோகமாக இருக்க போகிறது. சின்ன ஒரு இடமாற்றம் நடந்து அது மூலம் வளர்ச்சியாக இருக்க போது. சாதகம் அதிகமாகும், பாதகம் குறைவாக இருக்கும். இதில் வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன மேலதிகாரிகளோட வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் மாதிரி ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லை அப்படின்னு போன வருஷங்கள் ரொம்ப இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலகட்டம் வரும். பொதுவாகவே கம்ப்ளைண்ட் என்ன போன வருஷங்கள்லாம் இருந்ததுன்னா, அவ்வளோ உழைக்கிறேன், கடின உழைப்பாக இருக்குது, வேற ஒருத்தர் அங்கீகாரம் போயிட்டுருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லை, குடும்பத்தை கவனிக்க நேரம் இல்லை, ஆனால் இவ்வளோ செஞ்சு நல்ல பேரும் இல்லை. இந்த மைனஸ் எல்லாம் சில மாதங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு நீ ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. புதுசாக சைடில் ஒன்று படிக்கவும் போகிறீங்க, அது ஓகே. முக்கியமாக பிஸ்னஸ், வேலையை பற்றி பிஸ்னஸ் அப்படிங்கிற பாயிண்ட் பார்ப்போம். இங்கே பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, இவர் தான் 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவர் தான், 12மே இவர் தான். 10, 11, 12 மூன்றும் சம்மந்தப்பட போகுதுங்க. அப்போ பிஸ்னஸ்ங்கிற சம்மந்தப்பட்டதில் கிடைக்கப்பட்ட லாபங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். சரியான முதலீடு, சரியான சாதகமாக சூழ்நிலை வரும். முதலீடு பண்ண வச்சிரும். வேலை சம்மந்தப்பட்டவங்க கவர்மெண்ட்டோட சட்டத்திட்டங்கள், லா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சரி செஞ்சுக்காங்க. இதுதான் இந்த சில வருடங்களுக்கு முக்கியமாக இருக்கும். குறிப்பாக லோன் கிடைக்கும். பிஸ்னஸ்க்கு லோன் கிடைக்குமா? 10ஆம் அதிபதி 11, 10, 11 தொடர்பு வந்து 6ஆம் வீட்டை பார்க்க, 6னா லோன் சம்மந்தப்பட்ட கடன், வேலை சம்மந்தப்பட்டதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக லோன் கிடைக்கும். அந்த லோன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பயன்படுத்தி சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ இது வளர்ச்சி இருக்கும். இது வெளிநாடு குறிக்கும், வெளி மாநிலத்தை குறிக்கும் 12ஆம் பாவம். அப்போ அங்கே லிங்குகள் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. இது அது மட்டுமா, 12, 2ஐயும் கனெக்ட் பண்ணுது. இதுதான் சூப்பர். 12, 2 தொடர்பு வந்தாலே என்ன வந்துடும்னா, அயல் தேசம், தூர தேசத்திலிருந்து வருமானம், இது ப்ளஸ்ஸு. அப்படியே குடும்பத்துக்கு வருவோம். அப்போ வேலையும் ப்ளஸ்ஸு, பிஸ்னஸும் குடும்பத்துக்கு வருவோம். 12 2ஆம் இடத்தை பார்க்குது. குடும்ப உறவுகள் கவனம் பாருங்கள், அங்கே சாதகம், இங்கே கொஞ்சம் கவனம். குடும்ப உறவுகளில் ஒருத்தர் தொழில் ரீதியாக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் சென்று வர வாய்ப்புண்டு.
இந்த ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா இங்கே இருப்பாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வேலை வாய்ப்பு வெளிநாடு கிடச்சிரும், விட்டுட்டு வேறு பக்கம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேறு பக்கம் போயிட்டு வர வேண்டிய. அப்போ சிறு பிரிவு சுப பிரிவாக இருக்கும், அதன் மூலம் பொருளாதார உயர்வு உண்டு. இதே மாணவராக இருக்கீங்க, எதிர்பார்த்த இடத்துல காலேஜ் கிடச்சிரும், ஆனால் அது ஊரை விட்டு தூரமாக இருக்கும், இப்போ அங்கே போய் படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் வருகிற காலகட்டம். அப்போ சிறிது இடமாற்றம் உண்டு, அதன் மூலம் ஆதாயம் உண்டு, வாழ்வில் வெற்றியும் உண்டு. இந்த நேரத்தில் அதை சங்கடப்படுத்தக்கூடாது, சங்கடப்படாமல் போயிட்டு வர வேண்டியது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி போனவர்கள் நிறைய இருந்தது, கடினமாக உழைச்சோம், நல்ல பேர் கிடைக்கல, ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன? ஒன்று மாற்றி ஒன்று வியாதி சம்மந்தப்பட்டது இருந்துக்கிட்டே இருந்தது, எப்போ தான் க்யூர் ஆகும்? இது ஒரு கேள்வி இருந்தது. போன வருஷம் இந்த கேதுலாம் இருந்து பல நெகட்டிவ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, உடல் உபாதையிலும் சரி கௌரவத்திலும் சரி, அதெல்லாம் எப்போ சரியாகும்? அதுக்கு தான் இவர் பயன்படுத்த போகிறார். ஒன்றா பார்ப்போம். முதல்ல உங்கள் தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இருந்த உங்கள் மேல் இருக்க சில தவறான இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டம் சரி ஆயிரும். சனி நீதிமான்ங்க, அவர் குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை சமப்படுத்தி சீர்திருத்தி நிறுத்தப் போகிறார். அப்போ அங்கே இருக்கிற பிரச்சனைகள் குறைய போகிறது, ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்த போகிறார். குடும்பத்தில் பொதுவாகவே கணவன் மனைவி அந்யூன்யம் குறைவாக இருக்கும், ஒருத்தங்க ஜாஸ்தியாக சண்டை மாறி பேசிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் சமமாக இருக்க வைப்பாங்க. இதுதான் சனியோட வேலை. குடும்பத்தில் இது நல்லா நடக்குது. இப்போ கேள்வி வரும், இந்த நேரத்தில் இடம் வீடு இதெல்லாம் வாங்கலாமா? உறுதியாக வாங்கலாம். உங்களுக்கு இடம் வீடு இதெல்லாம் இப்போ வாங்கிக்கலாம். எப்போ வாங்கக்கூடாதுன்னா ஜென்ம சனி வரும் பொழுது, அது நீச்ச சனி உங்கள் ஜென்மத்தில் இருக்க போகிற, அது நீச்ச பங்க ராஜான்னு சொல்லணும், அந்த நேரத்தில் தான் தடைகள் ஏற்படுத்தும். இப்போ சொத்து சுகங்களில் ஆதாயம் உண்டு, அதன் மூலம் வளர்ச்சியும் உண்டு. இப்போ பார்த்துக்கலாம். ஆனால் 1க்கு 2 முறை கவனித்து பொறுமையாக செய்ய வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் சனி இருக்கிறனால ஏதோ ஒரு தாமதப்படுத்துவார், டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே. ஆக மொத்தம் சொத்து சுகங்கள் வாங்குவதில் தடை இல்லை. மாணவர்களுக்கு தாங்க, ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, ஹாஸ்டல் தங்கி படிங்க, இல்லை வேறு கோச்சிங் கிளாஸ் டியூஷன் சென்டர் போக வேண்டியது, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து முடித்த மாணவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. படித்து முடித்தாச்சு, உடனே வேலை, அந்த மாதிரி வேலைக்கு தடங்கள் இங்கே கிடையாது. அது நல்லாயிருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அசௌகரியமாக, கால் வலி முதுகு வலி இங்கே தான் அது அடிக்கடி வரப்போகுது, இதில் கவனம். இந்த மாதிரி இதுக்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போகணுமானா போயிட்டு வர தவறே இல்லை. ரைட். அடுத்து பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்கள் இப்போது பேச சாதக சூழ்நிலை அல்ல. பூர்வீக சம்பந்தப்பட்டதில் போன வருஷமாக பேசி இருந்திருக்கணும், இப்போ இந்த சனி பயிற்சியில் பேசக்கூடியதில் சில காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. திருமணம் அப்படின்னு பேசுவோம், இங்கே தான் முக்கியமாக உங்கள் ராசிக்கு திருமணம் அப்படிங்கிறது சனி பயிற்சிக்கு அப்புறம் சில காலகட்டத்தில் குரு பயிற்சி நடக்கும். குரு பயிற்சி பார்த்திங்கன்னா 1 வருஷம் தாங்க இருக்கும். அந்த 1 வருஷத்துக்குள்ளே திருமணத்தை பண்ணிக்கணும். அப்போ சனி பயிற்சி நடந்து 3 மாதத்திலிருந்து திருமண யோகம் உண்டு, அதில் திருமணத்தை ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். அதற்கப்புறம் குரு பார்வை கிடைக்க வாய்ப்பு மிக 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 குறைவு. அதுக்கப்புறம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்போ சனி இங்கே ஜென்ம சனியாக இருப்பார். அப்போ சரியான வரனை தேர்ந்தெடுக்க இந்த சனி பயிற்சி உதவ போகிறது. படித்த மனைவியாக செல்வ செழிப்பு உண்டு, உடல் ஆரோக்கியமுள்ள, ஏன்னா ஆண் பெண் இப்போ இருக்குது மெயினாக தான் வருது, ஏன்னா இந்த 7 சனி ஹெல்த் இஷ்யூஸ், இப்போ அந்த மாதிரி இருக்கிற மனைவிகள் வருகிற காலகட்டம். அதே பெண்கள் அந்த கணவன் இந்த மாதிரி. அப்போ திருமண யோகம் இருக்குது, திருமண யோகத்தை தவற விட்டு விடக்கூடாது. இப்போ புது முயற்சிகள் செய்யலாம். புது முயற்சிகள் இப்போ செய்யக்கூடிய அம்சம் உண்டு. 1க்கு 2 முறை பார்க்கணும். இதை தசாபுத்தி அடிப்படையில், லக்ன அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக இருக்கும். அதனால் தசாபுத்தி கருத்தில் கொண்டு கோச்சாரத்தில் சாதகமாக இருக்குது, ஒரு சிலது பாதகம். அப்போ அது பயன்படு. இப்போ ஹார்ட் சம்மந்தப்பட்டது, லங்ஸ் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் கால், ஹார்ட்டு, லங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம். இது வயதானவங்க அனைத்து ஏஜ் குரூப்புக்கும். ரைட். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில ராசி எண்கள் இதெல்லாம் சொல்கிறேன். யாருக்காவது ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா இந்த கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமாக கமெண்ட்ஸில் கேட்டவங்க நிறைய பேர் வயசானவங்களுக்கு சொல்கிறதே இல்லை, எங்களுக்கு என்ன சரி, பெண்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசவே மாட்டேறீங்க, அப்படி அதை பற்றி பேசுவோம். பெண்களுக்கு தொழில்கள் சென்று வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். அவங்களுக்கு குடும்பம் சம்மந்தப்பட்டதில் பெரும் வளர்ச்சி உண்டு. உடல் உபாதைகள் அந்த சொன்ன தவிர மற்ற பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய அம்சங்கள் இருக்குது. குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா போன வருஷம் 11லேருந்து சனி 5ஆம் வீட்டை பார்த்துட்டதுனால குழந்தைக்கு தடையாக இருந்தது. அந்த தடைகள் விலகி வாழ்வில் குழந்தைக்கு உண்டான சுப காரியங்கள் நடக்கப் போகிறது. குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கப் போகிறது. இதெல்லாம் பெண்களுக்கும் சரி அவங்க குடும்ப நபர்களுக்கும் கிடைக்கப் போகிறது. உடல் உபாதைகள் வெகுவாக குறையும். இப்போ எந்த மெடிசன் எடுத்தாலும் செட் ஆகும்.
இத்தனை நாளாக கண்ணுக்கு தெரியாத அலர்ஜிக்கு சம்மந்தப்பட்டது, ஒற்றைத்தலைவலி பிரச்சனைகள் அதெல்லாம் வெகுவாக குறைய போகிறது. குறிப்பாக உங்களுக்கு ஒரு சில எண்கள், ராசி எண்கள் எல்லாம் பயன்படுத்திக்காங்க இந்த வருஷத்தில். இது ஒரு வருடம் ஒவ்வொரு வருஷம் மாறிட்டு இருக்கும். இருந்தாலும் பொதுவானதாக சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 3வது எண் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள், வெகுவாக வெற்றியாக இருக்கும். சிவன் கோயில், தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகர் சம்பந்தப்பட்ட கோயில்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த சனி பயிற்சி 12 இருக்க, இதில் என்னத்தை பண்ணலாம்? இது எங்களுக்கு விரயத்தை கொடுத்துருமா, இதை கொடுத்துருமா? சனீஸ்வரர் கோயில் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய சனீஸ்வரர் பார்த்திங்கன்னா குச்சனூருக்கு ஒரு டைம் சென்று வாருங்க. திருநள்ளாறு போகிற தப்புல குச்சனூருக்கு ஒரு டைம் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். ஆக மொத்தம் மேசராசிக்கு அதிக நல்ல பலன்கள். 7.5 சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். இந்த 2வது வருடம் நல்லாயிருக்கும். அதிக நல்ல பலன்கள், பாதிப்பு குறைவு அப்படின்னு சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார்.